இன்றைய முக்கிய செய்திகள். ஜிஎஸ்டிக்குள் பெட்ரோல் டீசலை கொண்டுவர சில மாநிலங்கள் எதிர்ப்பு. உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு வரி விதிக்க முடிவு. டெல்லியில் மீண்டும் தீவிரமடையும் விவசாயிகள் போராட்டம். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. உள்ளாட்சி பதவிகள் ஏலம் விடப்பட்டால் கடும் நடவடிக்கை. தண்டனை வழங்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு. தண்ணீரை சேமிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு அறிவுரை. வணக்கம். வணக்கம். ஜிஎஸ்டி கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவரப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 45வது ஜிஎஸ்டி கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் இன்று நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக காணொலி வாயிலாக கூட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் 20 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக நேரடியாக நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சார்பில் நிதித்துறை செயலாளர் திரு கிருஷ்ணன், வணிக வரித்துறை செயலாளர் திரு சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கொரோனா சிகிச்சை மருந்துகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட வரிச்சலுகையை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ஏற்கனவே திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவ்வாறு கொண்டு வந்தால் பெட்ரோல் விலை லிட்டர் 75 ரூபாய்க்கும் டீசல் விலை 68 ரூபாய்க்கும் விற்பனை செய்ய வாய்ப்புள்ளதால் வாகன ஓட்டிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே சமயம் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனால் மாநிலத்திற்கு பெருமளவில் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று அந்த மாநிலங்கள் கூறியுள்ளன. ஹோட்டல்களிலிருந்து உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி உள்ளிட்ட உணவு விநியோக நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுவதால் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும் என கருதப்படுகிறது. ஜிஎஸ்டி கூட்டம் முடிந்தவுடன் 6 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு ஆனதை கருப்பு தினமாக அனுசரித்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மத்தியில் ஆளும் பாஜக அரசால் கடந்த இதே நாளில் நாடாளுமன்றத்தில் 3 புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த சட்டங்களால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நவம்பர் 26ஆம் தேதி முதல் டெல்லியின் புறநகர் பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு நிறைவு பெறுவதை கருப்பு தினமாக அனுசரித்து சிரோன்மணி அகாலி தளம் கட்சியினர் டெல்லியின் புறநகர் பகுதிகளில் பேரணியாக சென்று இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ரகாப்கஞ்ச் குருத்வாராவிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்னதாக கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் டெல்லியில் போராட்டங்கள், பேரணிகள் செல்ல காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் மற்றும் சிரோன்மணி அகாலிதளம் கட்சியினர் ஜனநாயக ரீதியில் நடைபெறும் போராட்டங்களை காவல்துறையினரின் உதவியுடன் மத்திய அரசு அடக்குவதாக குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்ட சிரோன்மணி அகாலிதளம் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகள் போராட்டம் காரணமாக புறநகர் பகுதிகளான நொய்டா, குருகிராம் உட்பட டெல்லியின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க உகந்த சூழ்நிலையை உருவாக்கி வருவதோடு புதிய முயற்சிகளையும் ஊக்குவிக்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பான் ஐஐடியின் உலகளாவிய 2 நாள் தொழில்நுட்ப மாநாட்டின் துவக்க விழாவில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். அப்போது பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் பிரிவுகளில் கவனம் செலுத்தி அதன் மூலம் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று தமிழக அரசு விரும்புவதாக திரு ஸ்டாலின் கூறினார். கடலடி கேபிள்கள், பசுமை மின் திட்டங்கள் வரப்போவதால் தகவல் தரவு மையங்களுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு ஏற்ற இடமாக இருக்கும் என்று கூறிய முதலமைச்சர், திறன்மிகு பணியாளர்களும் இங்கே எளிதில் கிடைப்பதால் முதலீட்டாளர்களுக்கான சிறந்த மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக தெரிவித்தார். புதிய முயற்சிகளை முன்னெடுக்கவும் ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்காக புதிய கொள்கைகளை வகுத்து வருவதோடு ஒற்றைச்சாளர முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. புதிய முயற்சிகளை முன்னெடுக்கவும் ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு அரசு எப்போதும் தயாராக உள்ளது. எனவே தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலமாகவும் வளர்ச்சியை தரும் மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கும் என்பதை முதலீட்டாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் நிறுவனத்திற்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
மின்னணு பொருட்களை தயாரிப்பதில் இந்தியாவிலேயே 2வது இடத்தில் தமிழகம் உள்ளதாக கூறிய திரு ஸ்டாலின், புதுமையான சிந்தனையுடன் களமிறங்கும் தொழில் முனைவோருக்கு ஏற்ற களமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், தகவல் தரவு மையம் மற்றும் பிற பிரிவுகளைச் சேர்ந்த 35 நிறுவனங்களுடன் 17,141 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், இதன் மூலம் 55,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். முன்னதாக தமிழ்நாட்டில் பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் பனை மேம்பாட்டு இயக்கத்துக்காக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வழங்கிய 1,00,000 பனைமர விதைகளை ஏரிக்கரை, சாலையோரம் மற்றும் விவசாய நிலங்களில் நடவு செய்யும் பணியை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஊரக உள்ளாட்சி பதவிகளை ஏலம் விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான மனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிகள் ஏலமிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவிகள் ஏலத்தில் விடப்படுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்றும் தண்டனைக்குரியது என்றும் எச்சரித்துள்ளது. ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ள மாநில தேர்தல் ஆணையம் அனைத்து பதவிகளும் தேர்தல் மூலமே நிரப்பப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று திடீரென அரை மணி நேரம் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் கணபதி, சரவணம்பட்டி, காந்திபுரம், பீளமேடு, அவினாசி சாலை உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. மதுரை, திருமங்கலம், கப்பலூர், கள்ளிக்குடி, டி கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. மயிலாடுதுறை, செம்பனார் கோவில் சுற்றுவட்டாரத்திலும் அரை மணி நேரம் மழை கொட்டியது. இதனிடையே இன்றும் நாளையும் டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, மதுரை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழையும், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் இடியுடன் மிக கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், அதற்கு அடுத்த நாள் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள தலைமைச் செயலாளர் திரு இறை அன்பு, வடகிழக்கு பருவமழையின் போது பெய்யும் ஒவ்வொரு சொட்டு நீரையும் வீணாக்காமல் சேமிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு சொட்டு மழைநீர் எங்கு எப்போது விழுந்தாலும் சேமிக்கும் வகையில் அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புற மக்களை ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரியார் பிறந்த நாள் இந்த ஆண்டு முதல் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாசிக்க ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன். பெரியார் திடலுக்கு ஊர்வலமாக சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து சமூக நீதி காக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மதுரை அவனியாபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றார். சமூக நீதிக்கு எதிரான அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் பெரியாருக்கான தேவை இருப்பதாக அவர் தெரிவித்தார். இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் முற்போக்கு இயக்கங்களை, முற்போக்கு கருத்துக்களை தவிடுபொடியாக்கி வர்ணாசிர தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு மத்திய ஆட்சியில் இருக்கிற மோடி அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிற போது தந்தை பெரியாருடைய அரசியல் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
நங்கநல்லூரில் பெரியார் முகக்கவசம் அணிந்து உறுதிமொழி ஏற்றனர். கோவையில் ஸ்டாலின் முகக்கவசம் அணிந்த ஏராளமானோர் சமூக நீதி காக்க உறுதிமொழி ஏற்றனர். விராலிமலை அருகே உருவம்பட்டி கிராம மக்களும் அணி திரண்டு சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கடலூர், ராஜபாளையம், தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சமூக நீதி நாள் கொண்டாடப்பட்டது. பெரியார் போராட்டம் நடத்திய கேரள மாநிலம் வைக்கத்திலும் உள்ள நினைவு சின்னத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். அரசு நிலங்களில் சட்டவிரோத கட்டுமானங்கள் உருவாகாமல் இருக்க தமிழக அரசும் மாநகராட்சியும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைந்துள்ள சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் சட்டவிரோத கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை அகற்ற மாநகராட்சிக்கு உத்தரவிடுமாறும் சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்த திரு விஜயபாரதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சட்டமன்ற அலுவலகத்தில் கட்டப்பட்டு வரும் சட்டவிரோத கட்டுமானத்தை உடனடியாக இடிக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி திரு ஆதிகேசவலு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி கட்டடம் இடிக்கப்பட்டு விட்டதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்த நீதிபதிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத கட்டுமானங்கள் உருவாகுவதை தடுக்க தமிழக அரசும் மாநகராட்சியும் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் இன்று ஒரே நாளில் 2 கோடி டோஸ்க்கும் அதிகமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 2 கோடி டோஸ் தடுப்பு மருந்து செலுத்த மத்திய சுகாதாரத்துறை திட்டமிட்டது. ஆனால் மாலை 5 மணிக்குள் 2 கோடி டோஸ்க்கும் அதிகமாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இன்றிரவு 10:45 மணி வரை தடுப்பூசி போடப்படுகிறது. தெற்காசிய நாடுகளுக்கு பயங்கரவாதம் பெரும் சவாலாக இருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷன்பேவில் இன்று தொடங்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், ஆப்கானிஸ்தானில் அண்மையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் தீவிரவாத அச்சுறுத்தலை அதிகரித்திருப்பதாக கூறினார். பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவது அமைதிக்கு மட்டுமல்ல, இளைஞர்களின் எதிர்காலத்திற்காகவும் தான் என்று திரு மோடி தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்க பூஸ்டர் டோஸ் போடும் திட்டம் இல்லை என்று இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் இயக்குநர் திரு பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் 2 டோஸ் தடுப்பூசி போடப்படுவதே தற்போதைய இலக்கு என்று அவர் கூறியுள்ளார். இதுவரை 20% பேர் 2 டோஸும் 62% பேர் 1 டோஸும் தடுப்பூசி போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 34,403 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 320 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் 37,950 பேர் குணமடைந்துள்ளனர். பிரதமர் திரு மோடியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி, புதுச்சேரி ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் திரு மோடி பிறந்த நாளை முன்னிட்டு 710 பேருக்கு தலா 1 கிலோ மீனை மத்திய அமைச்சர் திரு முருகன் வழங்கினார். கோயில் நிலத்திற்கு சொந்தமான இடத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதற்கான அரசாணை செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கொரோனா 3வது அலை எச்சரிக்கை உள்ளதை அடுத்து திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி தொடங்க உள்ள வருடாந்திர பிரம்மோற்சவம் இந்த முறையும் பக்தர்களின்றி கோயிலுக்குள் நடத்தப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இலவச தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது 1 வாரத்திற்குள் நடைமுறைக்கு வரும் எனவும் தேவஸ்தானம் கூறியுள்ளது. தந்தை பெரியாரின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் பெரியாரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த படத்துக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணா மேம்பாலம் அருகே பெரியாரின் சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த படத்துக்கு அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு விருத்தாச்சலத்தில் தேநீர் கடை உரிமையாளர் ஒருவர் பொதுமக்களுக்கு 2 ரூபாய்க்கு தேநீர் விற்பனை செய்து வருகிறார். 6வது ஆண்டாக மக்களுக்கு இந்த சேவையை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே தேநீர் கடையின் உரிமையாளர் சிவக்குமார் வாடிக்கையாளர்களுக்கு தேநீரோடு பெரியாரின் பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தையும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அரக்கோணம் அருகே பெருங்களத்தூரில் தனியார் வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் வெல்டிங் வைத்து உடைத்து 4 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடமாநில கொள்ளையர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆரணி அருகே போலீஸ் வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் காரில் சென்ற கணவன் மனைவி உயிரிழந்தனர். அழகுசேனை என்ற இடத்தில் வந்த போலீஸ் வேன் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த கார் மீது மோதியது. வேனில் இருந்த 8 காவலர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்தனர்.
கொரோனா அச்சம் காரணமாக 7 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தை இன்று திறக்கப்பட்டது. மளிகை பொருட்கள், காய்கறிகள், மரச்சாமான்கள் முதல் நாட்டுக்கோழி வரை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சந்தை திறக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புரட்டாசி முதல் நாள் என்பதால் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள், காமாட்சியம்மன் கோயில்களுக்கு சென்ற பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். வாரந்தோறும் வெள்ளி முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கோயிலுக்குள் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர்கள் கோயில் வளாகத்திலேயே கற்பூரமேற்றி வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து புதிய உச்சத்தை எட்டிய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் முடிந்தன. வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 125 புள்ளிகள் சரிந்து 59,016 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 44 புள்ளிகள் குறைந்து 17,589 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 352 ரூபாய் சரிந்து 34,968 ரூபாயாகவும், 1 கிராம் 4,371 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் குறைந்து 65 ரூபாய் 90 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜிஎஸ்டி கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் பெட்ரோல், டீசல் விலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவரப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு ஆனதை கருப்பு தினமாக அனுசரித்து டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சி பதவிகளை ஏலம் விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.